இயேசுவில் அன்பானவர்களே, இன்றைய வாசகங்கள் இரண்டும் மனிதநேயம் மதிக்கப்பட வேண்டும் என்பதையும், அன்பே சட்டத்தின் சாரமாக உள்ளடக்கமாக இருக்க வேண்டும் என்பதையும், தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக எடுத்துரைக்கின்றது. ஓய்வு நாள் சட்டத்தை மீறியவர் அல்ல நம் இறைமகன் இயேசு. மாறாக ஓய்வு நாள் சட்டத்தின் வார்த்தைகளுக்குள் இருக்கும் சாரத்தை வாழ்வாக்கியவர். அன்பே சட்டத்தின் அளவுகோலாக இருக்க வேண்டும். சட்டங்கள் மனிதரின் நல்வாழ்விற்காக உருவாக்கப்பட்டவை. ஆம் அன்பானவர்களே, பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்று கூறுவர். இயேசுவும் அவரது சீடர்களும் நெடுந்தூர பயணத்தில் பசியோடும் களைப்போடும் வயல் வழியே சென்று கொண்டிருந்தனர். அறுவடை காலமாதலால் கதிர்கள் முற்றி அறுவடைக்காக நிமிர்ந்து நின்றன. வானத்து பறவைகள் பசியை ஆற்றிக் கொண்டன. பசியோடு இருந்த இயேசுவின் சீடர்கள் கதிர்களை பறித்து தின்றனர். எங்கு, எதில், எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று காத்து கொண்டிருந்த பரிசேயர்கள் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை செய்துவிட்டதாக இயேசுவிடம் குற்றம் சாட்டினர். அதற்கு இயேசுவின் மறுமொழி குற்றம் சாட்டிய பரிசேயரின் முகத்தில் கரியை பூசியதைப் போல் அமைந்தது. ஆம் அன்பானவர்களே, மனிதம் காக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையில் இயேசு சீடர்களின் பசியை போக்கும் செயல் குற்றமாகாது என்று அறிவுறுத்த, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக இல்லை என்று பதிலளிக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, புனித மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 23 முதல் 28 வரையுள்ள இறை வார்த்தைகளின் வழியாக முதலில் மனிதனாக, மனிதனுக்காக, மனித நேயத்துடன் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கின்றார். மேலும் அன்பின் சட்டம் மனித நேயத்தை முன்னிறுத்தி செயல்படும் என்ற உண்மையை இயேசு இன்றைய நற்செய்தியில் வெளிச்சமிட்டு காட்டுகின்றார். மனிதரின் இழந்த மாண்பை மீட்டெடுத்து அவர்களின் ஆளுமையை சீர் செய்வதுதான் சட்டத்தின் முதல் கடமை. மனிதர்களை வாழ வைக்காத ஓய்வு நாள் சட்டம் மனிதர்கள் மேல் சுமத்தப்பட சுமையாக இருப்பதை இயேசுவின் அன்பு சட்டம் கண்டிக்கிறது. நமது சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் மரபுகளையும் மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் தரும்படி நம்மை நாமே திருத்திக் கொண்டு பிறரில் நிறைவு காண முயற்சிப்போமா?